ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என் கோயில்ல வந்து சூறம் நடந்தது. அதோட மினி விளாக் தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் சூரம்னா என்னன்னு தெரியாம இருக்கும். சில பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். அதாவது என்னன்னா, கார்த்திகை மாசத்துல 4வது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது எங்க கோயில் வந்து அம்மன் கோயில். அதோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு மதிய நேரத்து பூஜை மாரி வச்சு இது பண்ணுவாங்க. ஸோ அதுதான் சூரன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த சின்ன பசங்கள்லாம் ஒரு கொட்டு வீட்ல வாங்கியிருப்பாங்க எனக்கு. அத வச்சு டக்கு டக்குன்னு போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு கிடந்தாய்ங்க. அது ஒரு பக்கம் அடிச்சுட்டு கிடந்தாய்ங்க. சாமி ஒரு பக்கம் ஆட, இந்த பசங்க ஒரு பக்கம் நின்னு கொட்டு அடிச்சு கிடக்க. நல்லா இருந்துச்சு.
அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா சாமியும் கிளம்பி பூந்தண்ணின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க, திசையை பார்த்து ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதை கொடுக்கறது தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் சாமியெல்லாம் பூந்தண்ணி கொடுத்து முடிச்சதுக்கு பிறகு பூசாரி பார்த்தீங்கன்னா கையிலேருந்து ஒரு முட்டையை தூக்கி எறிவார். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அதை பாருங்கள். உடையாது, உருண்டு ஓடும். அது எனக்கும் என்னங்கிறது தெரியல. நிறைய தடவை நானும் பார்த்துருக்கேன். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எறியும் போது வந்து அந்த ஒரு உடையவே செய்யாது, உருண்டு ஓடும். ஏன்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, ஒரு வழியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க. பிரசாதத்தில் பஞ்சாமிர்தம், தொல்லு மாவு. துள்ளு மாவுங்கிறது வந்து பச்சரிசியில் வந்து கருப்பட்டி போட்டிருப்பாங்க, அதான் துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல். அப்புறம் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக கூழ் வந்துச்சு, கூழும் குடித்தோம். அப்புறம் என்ன, வீடியோ முடிஞ்சு. பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.